Hello students, வணக்கம். Welcome to Brother Mentor IAS Academy. நான் சங்கர நாராயணன். ஆக்சுவலாக Brother Mentor IAS Academy UPSC Prelims 2026க்காக பேக் டு பேசிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ப்ரோக்ராமில் யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸுக்கு ஏன் ஈவன் மெயின்ஸுக்கு கூட முக்கியமான ஒரு கான்செப்ட் கிளாரிட்டி எனக்கு இல்லை சார். இது பேசிக்ஸ், ரொம்ப பேசிக்ஸாக தான் இருக்கும். இந்த பேசிக்ஸில் இருக்கக்கூடிய சில கீ டேர்ம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னா நான் ஒரு கொஷினையே விட்டுறேன் சார். அதனால் பேசிக்ஸ் எனக்கு புரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு எங்களுடைய இந்த பேசிக் சீரியஸ், பேக் டு பேசிக் சீரியஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குவாசி ஃபெடரல். இது ஒரு முக்கியமான ஒரு கீ டேர்ம். ஆக்சுவலாக இந்தியன் பாலிட்டி படிக்கும்பொழுது நீங்கள் படிப்பீங்க. ஃபெடரல், யூனிட்டரி, இது கேள்விப்பட்டிருக்கோம். வாட் இஸ் குவாசி ஃபெடரல் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆக்சுவலாக இந்தியா ஆஸ் பர் தி கான்ஸ்டிடியூஷன் இந்தியா வாஸ் அ ஃபெடரல் கண்ட்ரி. ஆனால் நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரியான ஒரு ஃபெடரல் கண்ட்ரி கிடையாது. நம்மளை குவாசி ஃபெடரல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நம்மளை குவாசி ஃபெடரல்னு சொல்கிறாங்க? ஓகே, தியரிட்டிக்கலி வி ஆர் ஃபெடரல், பட் ப்ராக்டிக்கலி எடுத்துக்கிட்டிங்கன்னா வி ஆர் குவாசி ஃபெடரல். ஏன் சார் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நம்மளுடைய நாட்டில் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் வருதோ அப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவர் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஓன்ட் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்லலாம், அவர் மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அவங்க நினச்சாங்க இந்தியாவோடைய ஸ்ட்ரென்த்தே என்ன அப்படின்னா, ஓகே, இந்தியாவோடைய ஸ்ட்ரென்த்தே என்னன்னா யூனிட்டி. ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸை எடுத்து பார்க்கும் பொழுது எப்பப்பெல்லாம் இந்தியாவில் டிஸ்யூனிட்டி வருதோ, எப்பப்பெல்லாம் இந்தியா ஃப்ராக்மெண்டட் ஆகிடுச்சோ, எப்பப்பெல்லாம் இந்தியா உடையுதோ அப்பப்பெல்லாம் இந்தியாவுக்கு பிரச்சனை வந்திருக்கு. ஓகே, ஆர் எப்பப்பெல்லாம் இந்தியாவுக்கு பிரச்சனை வந்துச்சோ அப்பப்பெல்லாம் இந்தியா உடஞ்சிருக்கு. அப்போது இந்தியா உடையவே கூடாது. அதனால தான் நம்மளுடைய பெரிய ப்ளஸ்ஸே என்ன அப்படின்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. நம்மளுடைய நிறைய இடத்துல நம்மளுடைய மைனஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி. அது யூனிட்டின்னு சொல்லக்கூடாது, டைவர்சிட்டி. அப்போது எப்பப்பெல்லாம் ஃப்யூச்சரில் பிரச்சனை வருதோ, ஸோ அவர் மேக்கர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தாட் தட் இந்தியா ஃபெடரலாக இருக்கட்டும், ஆனால் எதனா எக்ஸ்டர்னல் டேஞ்சர் வந்துச்சுன்னா, ஃப்யூச்சரில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஃபெடரல் கேரக்டர் அப்படின்றது யூனிட்டரி கேரக்டராக போயிடணும். ஏன்னா ஃபெடரல் கேரக்டர் இருக்கும் பொழுது பிகாஸ் ஆஃப் அவர் பியூரோக்ராட்டிக் செட்டப், பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்டாக்னன்ட், பிகாஸ் ஆஃப் அவர் ஸ்டாட்டிக் சிஸ்டம், டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது யூனிட்டரியாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா டெசிஷன்ஸை ஃபாஸ்ட்டாக எடுக்கலாம். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா, நீங்கள் நிறைய நேஷ்னல் எமர்ஜென்சி நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். லைக் நம்மளுடைய இந்தோ பாகிஸ்தான் வார், இந்தோ சீனா வார், பங்களாதேஷ் லிபரேஷன் வார், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். 1975 நம்ம நாட்டில் எமர்ஜென்சி வந்திருக்கு. அப்போ எப்பப்பெல்லாம் நம்ம நாட்டில் ப்ராப்ளம் வந்திருக்கோ ஃபெடரல் நேச்சர்ன்றது யூனிட்டரி நேச்சர். ஸோ ஃபெடரல் நேச்சர் அப்படின்னும் பொழுது கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிஸ்ட்டை பற்றி பேசுகிறோம். யூனிட்டரி நேச்சர் அப்படின்னும் பொழுது மாநில அரசை விட மத்திய அரசுக்கு அதிகாரம் அதிகமாக போயிடுதுன்றதை பார்க்குறோம். அப்போ குவாசி ஃபெடரல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா இஸ் சீரியஸ்லி அ quasi federal country. So theoretically federal, but practically it was quasi federal. Thank you.